மாத அமாவாசை முன்னோர்கள் சாபம் நீங்குவதற்கும் பித்ரு தோஷங்கள் நீங்குவதற்கும் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நாள். இந்த ஆடி அமாவாசை நாள்ல குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவே கருதப்படுது. வழிபாடு அப்படின்ன உடனே நாம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் குளியல். நம்ம குளிச்சுட்டு தான் எந்த வழிபாடு செஞ்சாலும் சரி, என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரி, குளிச்சுட்டு தான் செய்வோம். இந்த நாளில் குளிக்கிற தண்ணீரில் இந்த ஒரு பொருளை போட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா முன்னோர்களின் அருளும் கிடைக்கும், குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். எதிர்மறை ஆற்றல்கள் உங்களிடத்தில் இருந்து நிச்சயமாக நீங்கும். கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்க ஆடி அமாவாசை நாளில் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க முன்வாருங்கள். ரூபாய் 30 இருந்து உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட பசு இல்லைங்க, அமாவாசை அப்படின்னாலே பசுவிற்கு நீங்கள் உணவளிக்க சொல்கிறீங்க, என்னால் உணவளிக்க முடியல அப்படிங்கிறவங்க பசுவிற்கு உணவளிக்க விரும்பினாலும் ரூபாய் 10 இருந்து உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு நம்ம சேனல் சார்பாக உணவளிச்சிருவோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். சரி, இந்த ஒரு அற்புதமான ஆடி அமாவாசை நாளில் நான் முதல் பரிகாரம் இன்றைய நாளில் இருந்து பதிவிடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நான் போடக்கூடிய பதிவில் எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்ய, நிச்சயமாக நல்லது நடக்கும். நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சிறிதளவு தர்பை புல், இந்த அமாவாசையில் நீங்கள் எங்கே போனாலும் கண்ணில் தெரியக்கூடிய ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா தர்பையாக தான் இருக்கும். எல்லார் கைகள்லையும் தர்பை இருக்கும். தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய எல்லார் கைகள்லையும் தர்பை இருக்கும். இந்த தர்பை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. பாவத்தை அறவே அழிக்கக்கூடிய ஒரு பொருள்னு தர்பை சொல்லப்படுது. இப்பேற்பட்ட தர்பையை சிறிதளவு தண்ணீரில் போட்டு குளிக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சப்போஸ் கடலில் போய் நான் குளிக்க போகிறேங்க, ஆற்றுல போய் குளிப்பேன், குளத்துல போய் குளிப்பேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, தர்பையை கையில் கொண்டு போங்க, தலையில் வச்சுட்டு முங்குங்க. இந்த தர்பை குளியல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாருமே ஆடி அமாவாசை நாளில் தர்பை குளியலை மேற்கொள்ளுங்க. இன்னொரு குளியல் பரிகாரம் இருக்குது, அதை அடுத்த பதிவில் நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நல்லதே நடக்கட்டும்.